திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிரவிச் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் அருளிச் செய்த திருவாசகம் என்னும் தேன். அந்த திருவாசகம் தேனிலிருந்து ஒரு துளியாக திருவம்பாவை. திருவம்பாவையில் 11வது பாடல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது. இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவை பாடல் 11. திருச்சிற்றம்பலம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல்பாடி ஐயா வழி அடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் அழல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வச் சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழி அடியோம் வாழ்ந்தோம் காணார் அழல் போர் செய்யா வெந்நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கம். வண்டுகள் மொய்க்கின்ற குளத்தில் கைகளால் குடைந்து நீராடும் பொழுது உன் திருவடிகளை பாடி வழிமுறையாக வந்த அடியவர்களாகிய நாங்கள் வாழ்வு பெற்றோம் ஐயனே. ஆர்க்கின்ற நெருப்பு போன்ற சிவந்தவனே, திருநீர் பூசும் செல்வனே, சிறிய இடையையும் மை நிறைந்த அகன்ற கண்களையும் உடைய உமையின் மணவாளனே, ஐயா நீ ஆட்கொண்டருளும் திருவிளையாடலில் உய்யும் அடியார்கள் உய்யும் வகையில் நாங்களும் உய்ந்து விட்டோம். நாங்கள் தளர்வுறாமல் காப்பாயாக. எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். இதை நம்ம இப்போ இது விளக்கம் படிக்கிறதுனால இன்னமும் நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியுது. அந்த குளத்தில் நம்ம அப்படி போய் உள்ளே அப்படி கையால் அப்படி ஒரு தள்ளிட்டு உள்ளே முங்கி எழுந்துக்கும் போது வண்டுகள் மொய்க்கின்ற குளத்தில் கைகளால் குடைந்துன்னா இப்படி நம்ம கையால் தள்ளிட்டு முதல்ல தண்ணி அப்படி தள்ளிட்டு அப்புறம் தான் முங்குவோம். அது மாதிரி முங்கி நீராடும் பொழுது அந்த உன்னுடைய திருவடிகளை பாடிக்கொண்டே உன்னுடைய பாடல்கள்லாம் பாடிக்கொண்டே நாங்கள் வழிமுறையாக வந்த அடியவர்களாகிய நாங்கள் வழியாக நாங்கள் உங்களுக்கே அடியாராக இருக்கிறோம். அந்த மாதிரி வர்ற நாங்கள் வாழ்வு பெற்றோம் ஐயனே. ஆர்க்கின்ற நெருப்பு போன்று நல்ல சிவந்த அப்படியே அந்த நம்ம நெருப்பு மேலே சாம்பல் படிஞ்சிருக்கும். அது அப்படின்னு ஊதனோம்னா அந்த நெருப்பு சும்மா தகன்னு சிவந்த தணல் போல் இருக்கும். அதை சொல்கிறார். ஆர்க்கின்ற நெருப்பு போன்ற சிவந்தவனே, திருநீர் பூசும் செல்வனே, சிறிய இடையையும் மை நிறைந்த அகன்ற கண்களையும் உடைய உமையின் இந்த அம்மா அழகை அப்படி வர்ணிக்கிறாரு. மணவாளனே, அந்த அழகிய உமையோட மணவாளனே, புருஷனே அப்படின்றாரு. ஐயா நீ ஆட்கொண்டருளும் திருவிளையாடலில் உய்யும் அடியார்கள் உய்யும் வகையில் நாங்களும் உய்ந்து விட்டோம். நாங்கள் தளர்வுறாமல் காப்பாயாக. எங்களுக்கு அடப்போடா அப்படின்ற
அந்த சலிப்பும் வரக்கூடாது, தளர்வு, அதாவது இன்றைக்கும் எழுந்துக்கணுமா, இன்றைக்கும் போகணுமா அப்படின்ற அந்த மனசில் சோர்வு வரக்கூடாது. நம்ம போகணுன்ற அந்த துள்ளல் இருக்கணும். அந்த துள்ளலையும் புத்துணர்ச்சியும் நம்ம எம்பெருமான் தான், எங்கள் அப்பன் தான் நம்மளுக்கு தரணும். அதை அருமையாக சொல்கிறார் மாணிக்க வாசகர். இப்போ நம்ம மறுபடியும் இந்த பாடலை பாடுவோம். இதெல்லாம் காலையில் எழுந்து பாடி பணிஞ்சு பாருங்கள், அன்றைக்கி நாளெல்லாம் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். காலையில் எழுந்து வாசல் தெளித்து பெருக்கி கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு அந்த நல்ல அழகாக அதை பண்ணியிருக்கிற அது மனசுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. காலையில் எழுந்து கைக்கு வேலை கொடுத்து மனசுக்கும் ஒரு இது கொடுத்து அங்கேருந்து வந்து நம்ம பூஜை வேலை விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணி அப்படியெல்லாம் நம்ம செய்யும்போது மனசில் ஒரு நல்ல நிறைவு கிடைக்கும். அது இறைவனை நினைக்கிறது ஒன்று தான். வாங்க மறுபடியும் பாடும். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையார் குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போர் செய்யா வெந்நீராடி செல்வ சிறு மருங்குள் மையா தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி. அருமையான இந்த திருவம்பாவையை தினந்தோறும் பாடுங்க, பாடி இறைவனுடைய திருவருளை பெறுங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.